அனைவருக்கும் வணக்கம். தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன். இன்னைக்கு நாம சந்திக்க இருக்கின்ற ஆளுமை அரசியல் திறனாய்வாளர் ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்களை தான். ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம் அர்ஜுன். ஐயா, இப்ப நேத்து அண்ணன் வந்து மாடோட மாநாடுகள் வந்து இங்க மதுரையில போட்டிருந்தாங்க. மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. சமூக வலைத்தளங்கள் முழுவதுமா அதை பத்தி தான் பேச்சு. உங்களுக்கு கிடைத்த தகவல்கள் அதுக்கான வரவேற்பை பற்றி எங்களோட கொஞ்சம் பகிர்ந்துக்க இயலுமா எங்க? மிகப்பெரிய அளவுல தமிழக மக்கள் மத்தியில வரவேற்பு கிடைச்சிருக்குது. எதிர்பாராத அளவுக்கு இதுல வரவேற்பு. இதுல சீமான் இதுல கிடைக்கக்கூடிய ஆதரவை பார்த்து பலரும் பதறாங்க. பெரிய பெரிய அளவுக்கு வியூஸ் கொண்ட யூடியூபர்ஸே சீமானை இதுல விமர்சிச்சு சீமான் செய்த செயலுக்கு வந்து பப்ளிசிட்டி கொடுக்குறாங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர சீமானுக்கு எல்லாமே லாபம். மும்முனை போட்டி தான் இருக்கு. சீமான் இல்லைன்னு சொன்ன ஒரு இது எந்த அளவுக்கு பூகம்பமா வெடிச்சு பல விமர்சனங்களும், அதை சொன்னவரை பிடிக்காத ஆட்கள் எல்லாம் சீமானுக்கு ஆதரவா பேச வரவும், ஆக சீமான மையமா வச்சு கில்லிங் இன் சைலன்ஸ் பண்றதை தவிர வேற எந்த ஒரு மூவும், அதாவது அவரை டெலிபரேட்டா அவாய்ட் பண்றாங்கிற மாதிரிப்பட்ட மூவ்ஸ் எல்லாம் டெலிபரேட்டா அவாய்ட் பண்றாங்கிறது மக்கள் மன்றத்துக்குள்ள வரும்போது அது சீமானுக்கு வந்து கூடுதல் பப்ளிசிட்டியை கொடுக்கும். சீமானுக்கு இஷ்யூஸுக்கு பப்ளிசிட்டியை கொடுக்குங்கிறது தான் கடந்த கால நடைமுறை. இப்பவும் இந்த மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமைங்கிற அந்த ஆடு மாடுகளுக்கான அந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய ரீச்சை பெற்றிருக்குது. குறிப்பா அனைத்து தமிழ் சமூகங்களும் அனைத்து தமிழக மக்களும் கிராமப்புறத்துல விவசாய தொழில ஈடுபடக்கூடியவங்க ஆடு மாடை தங்கள் வீட்டுல ஒருத்தரா தான் பண்றாங்க. அது ஆயர் என சொல்லக்கூடிய கோனார் யாதவ் சமூகம் மட்டுமல்ல, எல்லா சமூகத்திலையும் அது இருக்குது. ஆனா கூடுதலா ஆயர் சமூகம், மற்றபடி முத்தரையர் சமூகம் போன்ற சமூகங்கள் வந்து ஆடு மாடுகளுக்கு உள்ள அவங்களோட அட்டாச்மெண்ட் கூடுதலா இருக்குது. ஸோ எல்லா தமிழ் சமூகங்களும் தான். குறிப்பா ஆயர் சமூகம் வந்து ஆடு மாடுனாலே அவங்க மந்தையா அவங்கள மேய்க்கிறது, ஊருக்கு ஊரு அந்த ஆடுகளை எடுத்துட்டு போறது, தென்னந்தோப்புகள்ல கடை போடுறது, அதுல உள்ள இயற்கை உரங்கள் வந்து தென்னை மரத்துக்கு உரமாகிறது, இந்த மாதிரி அவங்க அந்த ஆட்டுக்குட்டிகள் நிறைய ஈண்டெடுக்கிறது, அது விற்பனை இறைச்சிக்கு விற்பனை பண்றது. செம்பரியாட்டு குட்டிகள் வந்து ரொம்ப வேகமா வளரும், வெள்ளாட்டு குட்டிகள் வந்து அவ்வளவு வேகமா வளராது. செம்பரி ஆடுகளை தான் இவங்க ஒவ்வொரு ஊரா பத்திட்டு போவாங்க. இது ஒவ்வொரு தென்னந்தோப்புல ஆட்டு கடை போடுவாங்க. இதெல்லாம் அந்த சமூக சேர்ந்தவர்கள் பண்றதுனாலும் பொதுவா ஆடு மாடு வளர்ப்புல எல்லா தமிழ் சமூகங்களும் இருக்கிறாங்க. இதுல குறிப்பா அந்த பர்டிகுலர் மேய்ச்சல் சமூகம் வந்து சீமானோட இந்த இதை தங்கள்ல ஒருத்த நாட்டு சீமானை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டாங்க. அது காட்டாங்குளத்தூர் அந்த கோயில்பட்டி பக்கம் வீரன் அழகுமுத்துக்கோன் அந்த அரண்மனை, அந்த இடங்கள், அவரு வாழ்ந்த இடம், அந்த இதெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு அஞ்சலி செய்யும் போது இன்னைக்கு இருந்த அந்த எழுச்சி வந்து அந்த சமூக இளைஞர்கள் மத்தியில சீமானை நோக்கி இருந்த எழுச்சி வந்து தெளிவா அது காட்டுச்சு. இது மிகப்பெரிய ஒரு சென்டிமெண்டல் இஷ்யூவை வந்து சீமான் டச் பண்ணிட்டாரு. இதோட தாக்கம் 2026 பெரிய அளவுல இருக்கும். என்னை பொறுத்த அளவுல தென் மாவட்டங்கள்ல யாதவ சமுதாயத்தை பொறுத்த அளவுல திமுகவுக்கும் சீமானுக்கும் தான் போராட்டம், அரசியல் போட்டியே இருக்கும். அங்க வந்து முதலிடம் மு.க. ஸ்டாலின்னா 2 யாதவர் அமைச்சர்கள் இருக்காங்க. யாதவர்களுக்கு பெரிய அளவுல அரசியல் முக்கியத்துவம் அவர் கொடுத்திருக்காருங்க அடிப்படையில அதிகார அரசியல் தொடர்பா முதலிடம் மு.க. ஸ்டாலினுக்குன்னா, 2வது இடம் அவங்களோட உணர்வுகளை சென்டிமெண்ட தட்டி எழுப்பி களத்துக்குள்ள இருக்கக்கூடிய சீமானுக்கு 2வது இடம் இருக்கும். அதுல எடப்பாடி பழனிசாமி சுத்தமா யாதவர்கள் மத்தியில வைப்போட் ஆயிடுவாரு. ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த மதிப்பு மரியாதையும் யாதவ சமுதாய மக்கள் மத்தியில தென் தமிழகத்துல இல்லைங்கிறது எனக்கு வெளிப்படையா தெரியுது. நான் இதெல்லாம் மற்றவங்க மாதிரி மொட்டைச்சாத்தான் குட்டையில விழுந்தான்னு யானோ தானோன்னு சொல்ல மாட்டேன். ஸ்டடி பண்ணி களத்தை தெரிஞ்சு என்னுடைய யாதவ சமூக நண்பர்கள் சொல்றதை புரிஞ்சுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு கூட நான் அழகுமுத்துக்கோன் யாதவுக்கு வந்து அழகுமுத்துக்கோன் அவருக்கு வந்து மாலை போட சென்றிருந்தேன். அந்த மக்கள் என்ன ரொம்ப அன்போடு வரவேற்றாங்க. ஏன்னா அந்த சமூகத்தின் அரசியல் அதிகாரத்திற்காக நான் வந்து அண்ணன் ரஜினிகாந்த் வரும்போது, ரஜினிகாந்த் ஒரு இன்னொரு ஆஸ்பெக்ட், ரஜினிகாந்த் மூலமா யாதவர்களை பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் ஆகிறது அனதர் ஆஸ்பெக்ட். ஸோ இந்த 2வது ஆஸ்பெக்ட்ல என் மேல அந்த மக்கள் வந்து ரொம்ப அன்பா இருப்பாங்க. இப்போ அவங்களுடைய சென்டிமெண்ட்டையும் அரசியல் அதிகாரத்துக்கும் உரிய தலைவராட்டு இன்னைக்கு அண்ணன் சீமான அந்த மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாயிருக்குது. இதோட தாக்கம் 2026 பெரிய அளவுல தென்படும். இதுல 2021
கருத்து கணிப்புகளை நீங்க கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. இவரு தினகரனுக்கு ஒரு நல்ல சதவீதத்தை ரங்கராஜ் பாண்டே கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. ஞாபகப்படுத்தி பாருங்க. நான் அதே தமிழ்நாட்டுல மாதிரி இருந்தேன். எனக்கு தெரியும். அவங்க அத வந்து ஊதி ஊதி இது பண்ணாங்கன்னு எனக்கு நினைவுல இருக்குங்கய்யா. கமலஹாசனுக்கு ஒரு ஒரு எண்ணிக்கையை கொடுத்தாங்களா இல்லையா? குடுத்தாங்க. சீமானுக்கு யாராவது 2021ஆம் ஆண்டு கருத்து கணிப்புல சீமான வச்சாங்களா? சீமானுக்கு ஒரு சதவீதத்தை கொடுத்தாங்களா? இல்ல, குடுக்கல. ஆனா சீமான் 6.8 எடுத்தாரு. அவர் எடுத்த அளவுக்கு இவங்க மதிச்சு அந்த ஆட்டத்துல சேர்த்த கமலஹாசனும் தினகரனும் சார்ந்தே எடுக்கலையே. உண்மைங்கய்யா. அப்போ தமிழ்நாடு அந்த கருத்து கணிப்பாளர்களோட இன்டெகிரிட்டியும் அதாவது நாணயமும் அவங்களுடைய மட்டமான அறிவும் எவ்வளவுக்குள்ள மோசமா இருக்குங்கிறது இதை விட பெரிய என்ன உதாரணம் வேணும்? அதே மாதிரி 2024 தினத்தந்தியில சீமானுக்கு 4% தான் கொடுத்தாங்க. ஆனா சீமான் 8.2% எடுத்தாப்புல. அப்போ இந்த கருத்து கணிப்பு இதெல்லாம் மீறிதான் சீமான் தொடர்ந்து சாதிச்சுட்டு இருக்காருன்னு சொல்லும் போது, இன்னைக்கு இந்த ஆடு மாடுகள் சம்பந்தப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள் உரிமை என்கிற மாநாடுனாலும் சரி, அந்த திருப்போணத்துல நடந்த மாநாடு வந்து சீமானுக்கு பெரிய பூஸ்ட். அதுல நான் திருப்போணத்துல இருந்த மாநாடு தான் யாரும் பார்க்காத ஒரு பக்கத்தை நான் பார்த்து சொல்றேன். அந்த திருப்போணம் மாநாட்டுல வந்து சீமான் அவர்கள் வந்து ஸ்டாலின் எடப்பாடி மீது நடவடிக்கை எடுக்கல, அதிமுக ஊழல் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல, கொடநாடு கொலையை விவரிக்கிறாரு. அது மிக கொடூரமான கொலை, அது திட்டமிட்டு நடந்த கொலை. முன்னாள் முதல்வர் இடத்துக்குள்ள 24 மணி நேரமும் மின்சாரம் இருக்கக்கூடிய இடத்துல மின்சாரம் அணைக்கப்பட்டிருக்குங்கிறத ஆணித்தரமா அடிச்சு பேசுறாரு. அதற்கு ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்கல. நான் வந்து அந்த அந்த கொலை குற்றவாளிகளை தப்ப விட மாட்டேன், நான் நடவடிக்கை எடுப்பேன்னு அவரு ஆணித்தரமா ஒரு கருத்தை சொல்றாரு. அப்போ கூட்டம் முழுக்க ஆர்ப்பரிச்சு கைத்தட்டுறாங்க. அதே மாதிரி தூத்துக்குடி இதையும் வந்து ஸ்டாலின் கோட்டை விட்டுட்டாரு. நான் விட மாட்டேன், தப்ப விட மாட்டேன், என் மக்களை அநியாயமா சுட்டவன்னு நான் தண்டிச்சே தீர்வேன்னு அவர் ஒரு பிரபாரன் மகன் சொல்லி விட மாட்டேன்னு ஒரு அறைகோல் விடுக்கிறாரு. அதற்கும் கூட்டம் கடுமையா ஆர்ப்பரிக்குது. இது தென் தமிழகத்துல எடப்பாடிக்கு விழுந்த செல்வாக்கு விழுந்ததுதான். என்னமோ அது நிமிர்ந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. வெளிப்படையா சொல்லணும்னா ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா இருந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டி வந்து எடப்பாடி பழனிசாமியை, சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவர்களுக்காக எதிராக போன 2024 நிலைமை அப்படியே தொடருது. அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டாலும் கூட அந்த வாக்குகள் வந்து நாம் தமிழர் சீமான் பின்னாடி எடப்பாடி எதிர்ப்பு வாக்குகள் நிற்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் பிரகாசமா இருக்குங்கிறத யார் வேணாலும் திருப்புவனம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் சீமானோட அந்த அஜித்குமார் காவல்துறையினால் கொலை செய்யப்பட்டது தொடர்பான அந்த கண்டன கூட்டத்தை 30 நிமிஷம் வரதான். அதை கேட்டா எல்லாருக்கும் தெரியும். இது தென் தமிழ்நாட்டோட ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை இந்த சம்பவம் வருவதற்கு முன்னாடியே நான் தொடர்ந்து கூறிட்டு இருக்கிறேன். காரணம், அந்த பகுதியில் உள்ள அனைத்து சமூக மக்களும் என் கூட நல்ல தொடர்புல இருக்கக்கூடியவங்க. அவங்களோட மனநிலை, அவங்களுடைய அரசியல் போக்கு எல்லாமே தெள்ள தெளிவா தெரிஞ்சவன். தென் தமிழகத்துல எடப்பாடி எதிர்ப்புங்கிறது வந்து இன்னும் நீர்புத்த நெருப்பாதான் இருக்குது. அதுல சீமான் திருப்போணத்துல கொஞ்சம் விட்ட எண்ணெயை வந்து பெரிய அளவு கொழுந்து விட்டு எரிஞ்சது எடப்பாடிக்கு எதிராக சீமான் பேசும்போது விழுந்த கைத்தட்டு. இந்த இடத்துலதான் சீமான் தன்னோட அரசியல் வியூகத்துல ஜான் ஆரோக்கியசாமியோட சப்ப சந்தர்ப்பவாத அரசியல் வியாபார சுயநல வியூகத்தை காலி பண்ணிட்டாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஆதவ அர்ஜுனாவோட சப்ப சந்தர்ப்பவாத அரசியல் வியூகத்தை ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு திமுகவையும் அண்ணா திமுகவையும் எதிர்த்து அடிச்சு காலி பண்ணிட்டாரு. இதைத்தான் சீமான் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. கொடநாட்டுல கொலைக்கு காரணமான அந்த சார் யாரு, தூத்துக்குடியில துப்பாக்கியால சுட செய்த அந்த சார் யாருன்னு திமுகவை அடிக்கும் போது இந்த ரெண்டையுமே வந்து சீமான் அடிச்சிட்டு இருந்தாரு. இத ஊடகவியலாளர்களும் அரசியல் ஆய்வாளர்களும் இதுல உள்ள நுணுக்கத்தை பார்க்கல. அவங்க மேலெழுந்த வாரியா ஒரு டெசல்ட்ரி அவுட்லுக்லே வந்து விஜய் தரப்பு சொல்லக்கூடிய நாங்க ஏன் தோத்து போன எடப்பாடி எதுக்கணும், நாங்க திமுக எதிர்த்தா போதுங்கிற மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுல நீங்க திமுகவே நீங்க எதிர்க்கலாம், ஏன் ஸ்டாலின் கொடநாடு கொலையாளிகளை இன்னும் கண்டுபிடிச்சு மக்கள் முன்னு தண்டனை கொடுக்கல, ஏன் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு காரணமானவங்களுக்கு ஆனவங்களை திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியில சொன்னது மாதிரி நடவடிக்கை எடுக்கலங்கிற அந்த கேள்வியை கூட குறைஞ்சபட்சம் விஜய் தரப்பு கேட்கல.
மேலும் அவங்க இலவசங்களுக்கு ஆதரவாட்டும் தீர்மானம் போட்டிருந்தாங்க. இதோட முழு நோக்கம் அரசியல் வியாபாரத்தை எடப்பாடி கூட செய்யணுங்கிற ஒரு அரசியல் வியாபார அரசியல் தான். ஜான் ஆரோக்கியசாமிக்கு பணத்தை கொடுத்து பிராண்டிங் ஆளுக்கு 10 கோடி கொடுத்து அதை எடப்பாடி கிட்ட இருந்து அதை பெறணுங்கிறதுனால உள்ள ஒரு எண்ண ஓட்டத்துல நடந்த வியாபார அரசியலை தான் அவங்க பண்ணாங்க. இந்த வியாபார அரசியலின் தொடர்பாக தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. 2.5 வருஷம் 117 45 சீட்டுக்கு நாங்க கட்சி ஆரம்பிச்சோமா, 60 சீட்டு பாஜகவை தள்ளி விட்டுட்டு தாவேக்காவை சேர்க்கிறாங்க. இந்த மாதிரி அவ்வளவும் ஒரு 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 கிளாரிட்டி இல்லாத சினிமா பாப்புலாரிட்டியை பணத்துக்கு வியாபாரம் பண்ணிடலாம், நோட்டுக்கு சீட்டுக்கும் எடப்பாடி கிட்ட விலை பெயரலாங்கிற ஒரு அரசியலை தான் விஜய் பண்ணாரு. அதற்காக அவர் செய்த ஜான் ஆரோக்கியசாமியோட வீகத்தோட ஒரு பகுதி தான் இலவசங்கள் ஆதரவுங்கிறதும் கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட பற்றியும் பேசாதது. இத சீமான் அவங்களுடைய வியாபார வீகத்தை திருப்போணம் கூட்டத்துல கொடநாடு கொலையை பற்றியும் தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடையும் பற்றி ஒட்டுமொத்த கூட்டமே ஆர்ப்பரிச்சு கைத்தட்டக்கூடிய அளவுக்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு அரசியல் வியாபார வீகத்தை ஆளை குழி தோண்டி புதைச்சிட்டாருன்னு தான் நான் பாக்குறேன். சரிங்க ஐயா. இப்ப இந்த இதுல சில ஊடகங்கள் ஒரு அடிப்படை அறமே இல்லாம முற்றிலுமா ஒரு 8% வாங்கின அதிகாரப்பூர்வமா இருக்கிற ஒரு கட்சியை புறக்கணிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு நாட்கள் நீங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க இந்த அரசியல் தீண்டாமைய? இல்ல, இது இவங்க இப்படிதான் புறக்கணிப்பாங்க. அது சீமானுக்கு லாபம். ஏன்னா பழைய காலத்துல கருத்துருவாக்கம் ஒரு சிலர்கிட்ட மட்டுமே இருந்தது. இன்னைக்கு கருத்துருவாக்கத்துல நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள பாஜக எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லிம்கள் தான். நீங்க அது யார் செய்யறாங்க, என்ன செய்யறாங்க, பிடிஎம் சொல்றது யாருன்னு பார்த்தா பாஜக எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லிம்கள் அல்லது பாஜக எதிர்ப்பு கிறிஸ்தவ முஸ்லிம்களோட வாக்குக்காக களமாடக்கூடியவங்க தான் அந்த பிடிஎம் கல்ச்சரை கொண்டு வருவாங்க. அந்த பிடிஎம் கல்ச்சரே தப்புங்கிறதுக்கு ஆர்கே நகர்ல தமிழ் தேசியம் தான் இந்துத்துவாவோட வாக்கு அதிகம். 2019 தமிழ் தேசியத்துக்கு தான் இந்துத்துவாவோட வாக்கு அதிகம். 2021 தமிழ் தேசியம் 6.8% வாக்கு எடுத்திருந்து, இந்துத்துவா 2.7% எல்முருகன் தலைமையில் எடுத்திருந்து 4 சீட்டு ஜெயித்திருப்பாங்க. அது மேட்டர் இல்ல, அது கூட்டணி அரசியலுக்குள்ள வர்றது. சீமான் தனிச்சையே போட்டியே 28% வந்த பிறகு கூட்டணியை பார்க்கலான்னு போகக்கூடிய ஒரு சீட் கன்வெர்டபிலிட்டி அவருக்கு பார்க்க முடியாது, வளர்ச்சியை தான் அவருக்கு பார்க்க முடியும். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில 2024க்கு பிறகு இந்துத்துவா களத்தை விட்டே ஓடிட்டு, எப்படி ஆர்கே நகர்ல கீழே போனது மாதிரி கூட இல்ல, களத்துக்குள்ளே வராம ஈரோடு கிழக்குல பாஜகவின் உள்கட்சி குழப்பத்துல அவங்க ஓடிட்டு, அவங்க களத்துக்குள்ளே நிற்க முடியாத ஒரு கட்சிக்கு பிடிஎம் யார் இருப்பா? என்ன லாஜிக் இருக்குது அந்த பிடிஎம்ங்கிறதுல? அதைத்தான் சீமான் இதுங்க திருப்பணம் கூட்டத்தை தொடர்ந்து மருத பிரகனூர் ஆடு மாடு மேய்ச்சல் அலுவலகங்கள் உரிமை கூட்டத்துல பிஜேபி இங்க சட்டமன்ற தேர்தல ஒரு பொருட்டே இல்ல, ஒரு போல்ஸே இல்ல, அதை காட்டி அரசியல் பண்ணாதீங்க, அதை காட்டி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, அவங்களே இங்க ஒரு போல்ஸே இல்லைங்கிற இதுல சுத்தமா பிஜேபி அடிச்சுட்டாரு சீமான். இன்னும் சொல்ல போனா மக்கள் மத்தியில இண்டோ பாக் வார் ஃபெயிலியர்ங்கிறதும் அந்த தீவிரவாதிகள் கைது செய்யப்படவில்லைங்கிறதையும் சீமான் தான் சொல்றாரு. நதிநீர் உரிமை மறுப்பதையும் சீமான் தான் பேசுறாரு. இந்த அளவுக்கு தெளிவா சீமான் பேசியும் பிடிஎம்ங்கிற பிரச்சாரத்தை சீமானுக்கு எதிரானவங்க தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனா இங்க யார் பெரிய போல்ஸ்ங்கிறதுல இன்னைக்கு பாஜக அண்ணாமலை தலைமையில ஒரே குட்டையில் உரிய மட்டைகள்னு ஒரு 3வது சக்தியாட்டு ஒரு பெரிய கட்டமைச்சு 18% வாக்கெடுத்த பாஜக இன்னைக்கு உருவத்தை இழந்து எடப்பாடி அதிமுகவுக்கு பின்னாடி உருவத்தை இழந்து போய் நிற்கிறாங்க. ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண முடியாம போனதும் அண்ணாமலை மாற்றமும் அந்த பிடிஎம் சொன்னதே 18% என்டிஏ வாக்குகள்ல பெரும் பகுதி சீமானுக்கு 2026 வரக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்குது. ஆக உண்மைக்கு புறம்பா நாம் தமிழரோட ஒரு சிறிய சக்தியான பிஜேபிக்கு நாம் தமிழர் பிடிஎம்னு சொன்னது இன்னைக்கு களத்துல ஒரு மாற்று சக்தியா அண்ணாமலையோ பாஜகவோ நிற்க முடியாதது. அந்த 18% வாக்குல பெரும் பகுதி நாம் தமிழருக்கு வரக்கூடிய ஒரு பிரச்சாரத்தை பிடிஎம்னு சொன்னவங்களே சீமானுக்கு பண்ணி கொடுத்திருக்கிறாங்க. இப்படி சீமான் விஷயத்துல இன்னைக்கு ஒரு நல்ல வீஸ் உள்ள ஒரு யூடியூபரான பிரியன் மிக கடுமையா என்னையும் சாடி பேசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் மக்கள் மத்தியில கொண்டு சேரும் போது பிரியன் அரசியல் விவரம் தெரியாம பேசுறாரு, ரவீந்திரன் துரைசாமி பேசுறதுதான் உண்மையான களம்ங்கிறத கூடுதலான மக்கள் மத்தியில கொண்டு போகுது.
சோ நீங்க சீமானை பற்றி மற்றவங்க விமர்சனத்தை பற்றி கவலைப்படவே வேண்டாம். கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான். சீமானு அதை தெளிவா உணர்ந்திருக்கிறாரு. இன்னைக்கு அவருடைய பனைமரம் விஷயம்னாலும் சரி, ஆடு மாடு விஷயம்னாலும் சரி, பெரிய விவாத பொருளாயிற்று. எல்லாரும் அதை மையமா வச்சு அவரை விமர்சிக்கிறது. அதுல உள்ள பாசிட்டிவ் சைடு, லூசர்ஸ் கெய்னர்ஸ் எல்லா இஷ்யூலையும் இருப்பாங்க. அதுல லூசர்ஸ் சீமானுக்கு எதிராக இருப்பாங்க. அந்த லிக்யூர் பேரண்ட்ஸ் சீமானுக்கு எதிராக இருப்பாங்க. என்ன சொல்லணும்னா, சீமானோட பிட்டர் கிரிட்டிக், சீமானை தொடர்ந்து கடுமையா விமர்சிச்சுக்கக்கூடிய தமிழா பாண்டியன், அவரே விஷயத்துல சீமான் கரெக்ட், அது எதுக்குறவங்க எல்லாம் சாரை ஆல அதிபர்களோட ஆட்களுங்கிற ஒரு கருத்தை அன்னைக்கு அவரு முன் வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி ஆடு மாடு விஷயமும் அந்த சீமான் சொல்வதோட அர்த்தம் புரியாம மேலெழுந்த வாரியா பலரும் எதிர்க்கும் போதுதான் அதுல உள்ள இன்டெப்தான நேர்மறையான பாசிட்டிவ் விஷயங்கள் வெளி உலகத்துக்கு வரும். சோ இந்த ரெண்டு பிரச்சனையும் மிக கடுமையா விமர்சிக்கப்படுவது சீமானுக்கு கெய்னர்ஸ், லூசர்ஸ் கெய்னர்ஸ், லூசர்ஸ் எதிராக தான் இருப்பான் என்னைக்குமே. கெய்னர்ஸ் மத்தியில சீமானுக்கு ஒரு பெரிய ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும். சோ இந்த ரெண்டு கான்ட்ரவர்சிக்குள்ளையும் ஒரு சைடு சீமான தூக்கிடுவாங்க, இன்னொரு சைடு ஏற்கனவே சீமானுக்கு எதிரான சைடு தான். அது போல எப்படி கமலஹாசன் வந்தது சீமானுக்கு கூடுதல் வெளிச்சம் கொடுத்ததோ, அதை விட பல மடங்கு வெளிச்சம் விஜயை கம்பேர் பண்ணி சீமானை ஒப்பிட்டு பேசுறது. நீ எவ்வளவுதான் பேசினாலும், என்னதான் பொய்யா சொன்னாலும், வாட் இஸ் த ரியாலிட்டிங்கிறது மக்களுக்கு தெரியும். சீமான் ஏழை மக்களுக்கு ஆனவன், ஏழை மக்கள்ல இருந்து ஒருவனா வந்தவங்கிறது அந்த மக்களுக்கு தெரியும். உண்மையானவன், உணர்வானவன், உள்ளத்துல இருந்து பேசக்கூடியவங்கிறது மக்களுக்கு தெரியும். சினிமா நடிகர், அரசியல் வியாபாரி, வியாபாரத்துக்கு வந்திருக்காரு விஜய்னு தெரியும். ஒரு சம்பத் சிவாஜி மாதிரி பல கலர் மாறின ஒரு விஜய்ங்கிறது தெரியும். இளைய தளபதினு ஸ்டாலினுக்கு ஆளாட்டும், ரஜினிகாந்துக்கு ஆளாட்டும் வேஷம் கட்டினவரு, பொழப்புக்காக வேஷம் கட்டினவரு, திமுக ஆட்சியிலேயே பொழப்புக்காக லேண்ட் அக்விசிஷனுக்காக காம்பன்சேஷன் நிலத்தெல்லாம் பெரிய அளவு பெற்றவர். தன்னுடைய தொழிலுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது மன்மதம்பு படத்துக்கு சத்யம் தேட்டர் கிடைக்கலங்கிற சுயநலத்துக்காக அணில் மாதிரி ஜெயலலிதாவுக்கு உதவுனவர். அப்ப திமுகங்கிற கலரை மாத்தி அண்ணா திமுக கலரை தன்னுடைய சுயநலத்துக்காக தேட்டர் உதயநிதி ஸ்டாலின் தரலங்கிறதுக்காக மாறுறாரு. அப்புறம் அணில் மாதிரி நான் உதவி வெற்றிக்கு காரணம்னு ஜெயலலிதா சொல்லும் போது ஜெயலலிதா அடின்னு அடிச்சுட்டாங்க. அது நேரத்துக்கு புறம்பாதான் அடிச்சாங்க. தலைவா படத்தை அடிச்சு நொறுக்கிட்டாங்க. சுயநலவாதி குழப்பு நடந்தா போதும்னு அம்மா தாயே எல்லாரையும் காப்பாத்த மாதிரி என்ன இருச்சுன்னு சொன்னாரு. ஆனா ஜெயலலிதா when in doubt cut it out, நீ ஏன் முதுகுக்கு பின்னாடி நின்று உன்னால நான் ஜெயித்தேன்னு சோ காட்டுறியா, உன்னால நான் ஜெயிக்கலன்னு நிரூபிக்கிறேன், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்டுறோம்னு துரத்துனாங்க. துரத்தின பிறகு ஜெயலலிதா மேலோட கோபத்துல அந்த ஜெயலலிதாவை பழி வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு கோயம்புத்தூர்ல போய் மோடியை பார்த்தாரு. மோடியை பார்க்கும்போது ஜெயலலிதா முன்ன விட 6% வாக்குகள் அதிகம் பெற்றாங்க. முத விஜய் வெத்து வெட்டு செல்லாத நோட்டுன்னு காட்டுனது ஜெயலலிதா அம்மையார் தான். அணில் மாறி உதவுனவரை துரத்தி அடிச்சுக்கிட்டு 6% வாக்க அதிகம் பெற்றாங்க. அதற்கிடையில அவர் ராகுல் காந்தியை பார்த்து ராஜ்யசபா போஸ்ட் தன்னோட சினிமா பாப்புலாரிட்டி கிடைக்குமா, இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கிடைக்குமான்னு கேட்டாரு. ஆக இவரோட நோக்கம் எல்லாமே வியாபார அரசியல், பச்சோந்தி அரசியல். தன்னோட பாப்புலாரிட்டியை வச்சு என்ன லாபத்தை பார்க்கலாங்கிறது தான் விஜய்க்கு அரசியலுங்கிறது தெளிவா தெரியுது. ஆக இப்படி சம்பத் சிவாஜி மாதிரி பல நிறம் மாறக்கூடிய ஒருத்தரையும், ஒரே கொள்கையாட்டு பிரபாரன் மகன் களத்துக்குள்ள நிற்கக்கூடிய ஒருத்தரையும், தனித்தே 214 தொகுதியில போட்டி போடக்கூடிய ஒருத்தரையும், ராகுல் காந்தி ராஜ்யசபா தரமாட்டாரா, ராகுல் காந்தி தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாரா, திருமாவளவன் தன்னை சிஎம் கேண்டிடேட்டா சொல்ல மாட்டாரா, தன்னை ஏமாந்து பலன் நிரூபிக்காத தன் பின்னாடி ஒரு அணி அமைஞ்சிராதா, அல்லது எடப்பாடி பலன் நிரூபிக்காத நமக்கு 40-50 சீட்டு தந்துட மாட்டாரான்னு தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டியை அரசியல் வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பச்சோந்திக்கும் சீமானுக்கும் உள்ள கம்பாரிசன்ங்கிறது சீமான ஒரு பெரிய தலைவராட்டு மக்கள் மத்தியில கொண்டு போகும். குறிப்பா விஜய் 2 பணக்கார டைரக்டருக்கு மகன், ஏழை மக்கள் நலனோ ஏழை மக்களின் துயரமோ எதுவுமே தெரியாத ஒரு பிராண்டிங் பணம் கொடுத்து சினிமாவுக்காகவும் அரசியலுக்காகவும் வியாபார அரசியலை பண்றாரு. அப்ப ஏழை மக்களின் துயரத்தையும் ஏழை மக்கள் கஷ்டங்களையும் தெரிஞ்ச ஒரு சீமானுங்கிறது அந்த விஜய் சீமான் கம்பாரிசன்ல ஒரு கிளாஸ் டிஃபரன்ஸும் மக்கள் மத்தியில தெளிவா சாதாரண மக்கள் மத்தியில அது பதியும். இதெல்லாம் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். இந்த இன்டெப்த் விஷயங்களை தெரியாம சீமான் அங்கீகாரம் பெற்றுட்டாரே, 8.2 வந்துட்டாரேங்கிற வைத்தறிச்சலிலையும் கோபத்திலையும் ஆத்திரம் அந்த
பொறாம வந்து அறிவை மறைக்கும், கண்ணை மறைக்குங்கிற அடிப்படையில சீமான் மீது லாஜிக் இல்லாம பேசுறவங்களுடைய அந்த பேச்சுக்கள் சீமானுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். இப்படிதான் சீமானுக்கு இதுவரை அந்த லாபங்கள் கிடைச்சிருக்குது. பரப்பன அக்ரஹார சிறையில சசிகலாவை கொல்ல சதின்னு சீமான் சொன்னதுதான் தினகரனை பலகீனப்படுத்தி சீமான பலப்படுத்திச்சு. விக்கிரவாண்டி நாங்குநேரி வெள்ளூர் இடைத்தேர்தல் களத்தை விட்டு ஓடாம சீமான் நின்னதுதான் கமலாசனை பலகீனப்படுத்தி சீமான பலப்படுத்திச்சு. இப்பவும் விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள சீமான் நின்னதுதான் எடப்பாடியை பலகீனப்படுத்தி சீமான பலப்படுத்தும். விக்கிரவாண்டி களத்துக்குள்ள நின்ன அண்ணாமலை ஈரோடு களத்துக்குள்ள உள்கட்சி பிரச்சனையால நிற்க முடியாததுதான் சீமான பலப்படுத்தும். தன்னோட நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மாத்தினதும் சீமான் தன் நிலைப்பாட்டுல கன்சிஸ்டண்டா உறுதியான தலைவராக இருக்கிறதும் தான் சீமான பலப்படுத்தும். அண்ணாமலை 18% வாக்கும் திராவிட கட்சிகளுக்கு எதிராக பெரியார அண்ணாவை அண்ணா பசுமன் தேவரையாவை கொண்டு ஓடிட்டாருன்னு சொல்லி ஜெயலலிதா ஊழல் பெருச்சாலின்னு சொல்லி எடுத்த வாக்குகள் இன்னைக்கு அவங்க எடப்பாடி கிட்டே கூட்டணி போகும்போது நிலைப்பாட்டை மாறும்போது அது பொருந்தா கூட்டணி ஆகி சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சீமான அது பலப்படுத்தும். அப்போ இவங்க சீமான கில்லிங்கின் சைலன்ஸ் பண்ணாததுனால சீமான் உறுதியான நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய தலைவர். 5வது முறையும் கூட்டணியை பற்றி எதிர்பார்க்காமல் 234 தொகுதியிலும் போட்டியிடக்கூடிய தலைவர். நோட்டுக்கு சீட்டுக்கு வலை போகாத தலைவர். விஜய் மாதிரி அரசியல் வியாபாரம் பண்ணுவதற்காக எடப்பாடியிடம் காத்திருப்பதோ காங்கிரசிடம் காத்திருப்பதோ போன்ற கூட்டணி அரசியல் வியாபார அரசியல் செய்யாத ஒரு தலைவர். எந்த களம் என்றாலும் மக்களை சந்தித்து நிற்பதனால் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தலைவர். அதே மாதிரி ஈரோடு கிழக்கு களத்திலும் விக்கிரவாண்டி களத்திலும் களத்தில் நிற்பதால் வளர்ச்சி பெறுவார். இப்படி பல அம்சங்கள் சீமானுக்கு சாதகமான அம்சங்கள் மக்கள் மத்தியில தெளிவா தெரியுது. இலவசங்கள் என் இனத்துக்கு கேடு என்று தெளிவா இருக்கக்கூடிய தலைவர். திமுக அண்ணா திமுக விஜய் 3 வரும் இலவசத்துக்கான தலைவர். இந்த காலகட்டத்துல இலவசத்துக்கான ஆதரவு ஓட்டு விஜய்க்கும் வராது எடப்பாடிக்கும் வராது. அது ஸ்டாலின் செட்டில் ஆயிட்டு. அதே மாதிரி அருந்ததி மக்கள் உள்ஒதுக்கீட்டுல பரையர் தேவேந்திர குல வேளாளருக்காக நிற்கக்கூடிய ஒரே தலைவர் சீமான் தான். அதுலயும் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான். ஸ்டாலினுக்கும் கலைஞருக்கும் தான் அந்த கலைஞர் கொடுத்த அந்த இடஒதுக்கீட்டின் பலம் ஸ்டாலினுக்கு தான் போகும். அது அருந்ததினையும் தாண்டி பிற மொழியாளர்களே ஸ்டாலின் பக்கம் கன்சால்டேட் ஆகக்கூடிய நிலைமை வரும். ஜெயலலிதாவுக்கு நிலைப்பாட்டை மாத்தின எடப்பாடி இலவு காத்த கிளி தான். இந்த 2 பேருக்கும் போகணும் மிச்சம் சொச்சம் தான் விஜய்க்கு கிடைக்கும்னு சொல்லும் போது இவங்க 3 பேரும் ஒரு சைடு சீமான் மட்டும் இன்னொரு சைடுங்கிறது மும்முனை போட்டி தான். சீமான் களத்துல இல்லைன்னு சொன்னவங்களுக்கு எதிராக இந்த கருத்து தெளிவா வருது. இது பெரியார் மண்ணுன்னு ஸ்டாலின் சொல்லும் போது பெரியார் சென்றிக்கான ஆதரவு வளையம் ஸ்டாலினுக்கு தான் கிடைக்கும். பெரியாருக்கு பாரத ரத்னான்னு எடப்பாடி தரப்பும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸ்டாலின் இவரு விஜயும் தன்னோட ஐக்கானாக பெரியார் சொல்றாங்க. இது பெரியார் மண்ணுல பெரியாரே மண்ணுன்னு தமிழ் பெரியார்கள் ரெட்டைமலை சீனிவாசன், அயோத்திதாஸ் பண்டிதர், MC ராஜா என்று ஜீவானந்தம், சிங்காரவேலர்னு சீமான் சொல்றது தமிழ் மக்கள் மத்தியில சீமானுக்கு பெரிய லாபத்தை கிடைக்கும். நீங்க களத்தை விட்டு ஓடுனது ஈரோடு கிழக்குல ஸ்டாலின் வர்சஸ் சீமான் தான் ஒரு தத்துவார்த்த அரசியல். திராவிடத்துக்கு ஒரு மூத்த ஒரு தலைவராட்டு, திராவிடத்துக்கூட ஒரு பலமிக்க தலைவராட்டு ஸ்டாலின் நிற்கிறாரு. எழுந்து வரும் தமிழ் தேசியத்துக்கு உருவமாட்டு சீமான் நிற்கிறாருங்கிறது ஸ்டாலின் வர்சஸ் சீமான்ங்கிற அரசியல் ஈரோடு கிழக்கு மூலமா மக்கள் மத்தியில போச்சு. அது அதிமுக நிற்காதனாலதான் சீமானுக்குன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உடனே வந்து அதிமுக விக்கிரவாண்டியில சீமானுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்தது. ஆனால் 1% வாக்கு தான் வந்தது. ஈரோடு கிழக்குல பெரியார் அடிச்சு சீமான் நிற்கும் போது அதிமுக நோட்டாவுக்கு ஓட்டு போட சொல்லி நோட்டாவுக்கு 3% ஓட்டு கூடியும் சீமான் வந்து கொடநாடு கொலை, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, திப்பு சுல்தான், பாரதியும் தமிழர், பழனி பாபாவும் தமிழர்னு தன் கொள்கைகளை மட்டுமே முன்னிறுத்தி 8% வாக்க உயர்ந்துட்டாருங்கிறதும் வெளி உலகத்துக்கு தெரியுது. ஈரோடு கிழக்குல எடுத்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லா சீமானுக்கு பொருந்தும்ங்கிறதும் மக்கள் மத்தியில வருது. சோ கில்லிங் சைலன்ஸ் தவிர என்ன பீகம் சீமானுக்கு எதிராக எடுத்தாலும் அது சீமான் தம்பிகள் சீமானுக்குள்ள மெரிட்ட வெளி உலக கொண்டு போகும்போது அது சீமானுக்கு பாசிட்டிவ் ஆட்டும் பிளஸ் ஆட்டும் தான் அமையுது. இது நான் அன்னைக்கு சொல்றது தமிழர் ஊடகத்துல நான் பேசுறது எதுவுமே தரவுகள் இல்லாம பேசல, எல்லாத்தையுமே தரவுகளோட பேசுறேன். நடந்த விஷயத்த வச்சு நாளைக்கு இப்படி நடக்குங்கிறத சொல்றேன். திருப்பவனம் கூட்டத்துல வச்சு மக்கள் வரவேற்பை வச்சு சொல்றேன். இதை யார் வேணாலும் பார்த்துக்கலாம். ஒரு சிலர் மாதிரி தாங்களை 2024 சொன்னதெல்லாம் தப்பா போனாலும் சுனா போனா அப்படியே மெயின்டைன் பண்ணு, எதை பற்றியும் கவலைப்படாத, கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசிக்கிட்டே இருங்கிற
அந்த எண்ண ஓட்டம் என்கிட்ட கிடையாது. நான் சொன்ன தப்பா போச்சுன்னா தப்பா போச்சுங்கிறத அட்மிட் பண்ணக்கூடியவன். எடப்பாடியை 15% நிறுத்துவோம்னு சொன்னேன். அவரு 19.4 வந்துட்டாருங்கிறது நான் என்னோட கணக்கை தாண்டி 4% போயிட்டாருங்கிறத நான் அட்மிட் பண்ணக்கூடியவன். அதுக்கு காரணம் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியும் வன்னியர்களுக்கு 10.5 கொடுத்ததுனால சேலத்துல 38%, விழுப்புரத்துல 36%, சிதம்பரத்துல 36%, நாமக்கல்ல 40, கள்ளக்குறிச்சியில் 40ன்னு இந்த பெல்ட்டுக்குள்ள அவருக்கு ஒரு நல்ல ஓட்டு 10.5 கொடுத்தாருன்னு வன்னியர்கள் போட்டதும், பிளஸ் கேப்டன் விஜயகாந்த் சிம்பதியில தெலுங்கு தாய்மொழி மக்களும் போயர் ஒட்டர் தொட்டிய நாயக்கர் போன்ற மக்களும் விஜயகாந்த் மேல சிம்பதி உள்ள மக்களும் அவருக்கு ஓட்டு கிடைச்சது. ஓகே, என்னோட தவறு தான். அந்த ரெண்டையும் அசஸ் பண்ண முடியாதது என்னோட தவறு தான். மற்றபடி நான் சீமான் 8% மேல் வருவாருன்னு சொல்றதுல இருந்து ஸ்டாலின் 48% எடுப்பாருன்னு சொல்றது வரை என்னோட அசஸ்மெண்ட் எல்லாமே கரெக்ட் தான். மீண்டும் நான் சொல்றேன், என்னோட அசஸ்மெண்ட் கிரவுண்ட்ல இருந்து மக்கள் உணர்வை புரிஞ்சு பழைய டேட்டாக்களை வச்சு இப்படித்தான் போகுங்கிற அடிப்படையில நான் சொல்றேன். அந்த வகையில இவங்க கில்லிங் இன் சைலன்ஸ் சீமான பண்றதை தாண்டி சீமானுக்கு எதிராக கடும் விமர்சனங்களை வைக்கிறது, சீமான் யாருக்காக நிற்கிறார் எதற்காக நிற்கிறாருன்னு அந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய அளவுல கொண்டு சேர்க்குது. கமலஹாசன் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய பிளஸ் அமைஞ்ச மாதிரி விஜய் சீமான் கம்பாரிசனும் சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ் அமையும். விஜய் எலிஜிபிளா நின்னாலும் ஒரு தரப்பு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தீப்பந்தம் எடுத்து தீண்டாமையை ஒழிப்பேன்னு படத்துல சொல்லக்கூடிய விஜயால மேல்பாதி மங்கலம் திரௌபதி அம்மன் கோயில் ஆலய நுழைவை பற்றி பேச முடியல, பஞ்சம நலத்தை பற்றி பேச முடியல. அப்போ இதுவும் சீமானுக்கு ஒரு சாதகமான அம்சமாட்டு இந்த மாதிரி பல இஷ்யூஸ் சீமானுக்கு சாதகமா அமையும். விஜய் இன்னெலிஜிபிளா போயிட்டாருன்னா விஜய மையமா வச்சு உருவாக்கப்பட்ட இமேஜினரி ஆஸ்பிரேஷனல் ஓட்ஸ் அந்த ஓட்டு சீமானுக்கு சேரும். எந்த வகையில பார்த்தாலும் விஜய் சீமானுக்கு பிளஸ். அவர் இன்னெலிஜிபிள் போனாருன்னா டபுள் பிளஸ், அவர் எலிஜிபிளானா சிங்கிள் பிளஸ். இதுதான் சீமான் விஜய் கம்பாரிசன்ல சீமானுக்கு நடக்க போறது. பொறுத்திருந்து பாருங்க. நான் எல்லாமே கடந்த காலத்தையும் மக்கள் உணர்வையும் டேட்டாக்களின் அடிப்படையில் எனக்கு கணிப்பை சொல்றேன். ஐயா, ஒரே ஒரு கடைசி கேள்வி சுருக்கமா கேட்டுடுறேன், நீங்க சுருக்கமா கூட பதில் சொல்லலாம். இப்ப நீங்க சொல்றதெல்லாம் கேட்கிறப்ப திமுக, அனதர் திமுக, அதாவது அதிமுக, திமுக 2.0 தமிழக வெற்றி கழகம், இது திராவிட 3 கட்சிகளும் சேர்ந்து தமிழ் தேசிய கட்சியை 2026 எதிர்க்கிற மாதிரி இருக்கு. இது ஒரு இருமுனை போட்டி மாதிரி இருக்கு சித்தாந்த ரீதியா பாக்குறப்ப, கட்சிகள் பல இருந்தாலும். இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்க? சுருக்கமா கூட சொல்லுங்க. நிச்சயமா இதுதான் சீமானுக்கு பலம். சித்தாந்த பலம் இருக்கிறதுனாலதான் 1% ஒருத்தர் 8.2க்கு மக்களவை தேர்தலே வந்திருக்க முடியுது. மக்களவை தேர்தல்ல 3வது கட்சியே இந்தியா கூட்டணிக்கு இந்தியாக்கு எதிராக உள்ள 3வது கட்சியே ஆளுங்கட்சியா இருந்த பிஆர்எஸ் அவுட்டு, தெலுங்கானாவில் மாயாவதி அவுட்டு, ஐஎன்எல்டி அவுட்டு. ஆனா 4வது வந்த சீமான் தாக்கு பிடிச்சாருன்னா சித்தாந்த பலம் தான். அந்த சித்தாந்த பலத்தை அவர் எப்படி முன்னிறுத்தாருன்னா திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் தொங்கு சதைகள் ஊதுகுழல்கள் ஒட்டுண்ணிகள்னு அடிச்சாரு. இந்த அடிதான் அவரை நிறுத்திச்சு. இப்பவும் அந்த அடியை தான் அடிக்கிறாரு. திமுக காங்கிரஸ் பாஜக அண்ணா திமுக 4 வரையும் அடிக்கிறாரு. இப்ப போட்டியாளரா களத்துக்குள்ள புதுசா வரக்கூடிய விஜய் காங்கிரஸ் தன்னை ஏத்துக்கிடாதா, அது ஈழ மக்களை கொண்டு குச்சதும் அதை பற்றி எல்லாம் கவலை கிடையாது. ராகுல் காந்தி தன்னை சிஎம்ஆ ஏத்துக்கிட்டா விஜய்க்கு அது பெரிய ஒரு இதா இருக்கும். பலன் நிரூபிக்காத இவரை எப்படி ராகுல் காந்தி ஏத்துக்குவாரு? ஒருவேளை இவர் மக்களவை தேர்தலில் நின்று ஒரு 20% மேல வாக்கு எடுத்தா ராகுல் காந்தி ஏத்துக்குவாரு. அதுல வாய்ப்பு உண்டு, அல்லது அதுல ஒரு வாய்ப்பு வரலாம். பலன் நிரூபிக்காத இவரை ஸ்டாலின் அவருக்கு கொடுக்கறது 9 எம்பி 10 எம்பின்னு லாபம் இருக்கும்போது இவர் எப்படி ஏத்துக்குவாரு? ஆனா இவருக்கு இனமோ மொழியோ எதுவும் கிடையாது. பிரபாகரன் குடும்பத்துல ஒருத்தர் கூட இருக்கக்கூடாதுன்னு ராகுல் காந்தி இவரை சிஎம்ஆ ஏத்துக்கிட்டா அதற்கான முயற்சிகளை பண்ணாங்க. அவர் இவருக்கு ராஜ்யசபாக்கு தகுதியில் முன்னாடி அடிச்சாரு. இப்பவும் பலம் நிரூபிக்காத இவர் தேவையில்லைன்னு அடிச்சிட்டாரு. இது ஜான் ஆரோக்கியசாமிக்கு மனச்சாட்சிக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெளிவா தெரியும். அதே மாதிரி எடப்பாடி கூட கூட்டணிக்காக தான் கொடநாடு கொலையை பற்றியோ தூத்துக்குடி துப்பாக்கி சூட பற்றியோ இவர் பேச மாட்டாரு. அரசியல் வியாபாரி விஜய் கொடநாடு கொலையை பற்றியோ தூத்துக்குடி துப்பாக்கி பற்றியோ அரசியல் வியாபாரி விஜய் பேச மாட்டாரு. இப்ப எடப்பாடி உங்களை விட பிஜேபி முக்கியம்னு போயிட்டாரு, பிஜேபி முக்கியம்னு போயிட்டாரு. இப்போ இவர் இலவு காத்த கிளியா சீச்சி இந்த புலம் பிடிக்கும்னு சொல்லக்கூடிய இவரு தனித்து நிற்கல, தனித்து விடப்பட்டு அரசியல் வியாபாரம் செல்லுபடியாகாம தனிச்சு வரக்கூடிய நிலைமைக்கு வராரு. ஆனா சீமான் எடுத்த எடுப்புல 214 தனித்துன்னு தெளிவா நிற்கிறாரு. 3 திராவிட கட்சிகளையும் அடிக்கிறாரு. திமுக, அண்ணா திமுக, இன்னொரு திராவிட கட்சியான
விஜய், பெரியார் ஐக்கானா கொண்ட விஜய், திமுக. 3 பேரையும் அடிச்சு தமிழ் தேசியம் நிற்கிறாரு. ஆக எந்த கருத்தியல் சீமான பலப்படுத்திச்சோ அந்த கருத்தியல் இன்னைக்கும் சீமானுக்கு பலமா நிக்குது. எந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் சீமானுக்கு பலமா நின்னாரோ அந்த வேலுப்பிள்ளை பிரபாகரன் பெரியார் அல்ல, வேலுப்பிள்ளை பிரபாகரன் தான் தமிழின தலைவர்னு சீமானுக்கு பலமா நிற்கிறாரு. எந்த தனித்து போட்டி சீமான பலப்படுத்துதோ அந்த தனித்து போட்டி சீமான இன்னைக்கும் பெரிய அளவு பலப்படுத்துது. 5ஆம் முறை தனிச்சு நிற்கும் போது நோட்டுக்கு சீட்டுக்கு விலை போகலன்னு நண்பகத்தன்மை உள்ள ஒரு ஆட்டு சீமா நிற்கிறாரு. இலவசங்களை நோக்கி மக்கள் ஓடும் போது இலவசங்கள் என் மக்களோட தன்னம்பிக்கையும் எம் மக்களை கையேந்தக்கூடிய இழிநிலைக்கு தள்ளுதுன்னு சொன்னாரோ அந்த இலவச எதிர்ப்பு தான் சீமான அன்னைக்கு தூக்கி நிறுத்துது. இலவச ஆதரவாளராட்டு ஸ்டாலின் இருக்கிறார், அவருக்கு தான் இலவச ஆதரவு இன்னைக்குள்ள காலகட்டத்துக்கு போகும். அது பிறகு எடப்பாடி, அது பிறகு விஜய். இந்த மாதிரி பறையர் தேவேந்திர இஷ்யூனாலும் சரி, பஞ்சமர் இஷ்யூனாலும் சரி, மேல்பாதி மங்கலம் ஆலை நுழைவுனாலும் சரி, தமிழ்ல இருந்து வந்ததுதான் கன்னட, மலையாளம், தெலுங்கு, துளுங்கிறதும் சரி. இது நான் ஏற்கனவே ரஜினிகாந்த், அஜித், சிவகார்த்தியன், சிம்பு, சூர்யா, கார்த்தி ரசிகர்களுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுத்திருந்தேன். தமிழோட பெருமையை தமிழ்ல இருந்து வந்ததுதான் தெலுங்கு, கன்னடம், மலையாளங்கிறத சொல்லக்கூடிய லெவல்ல அரசியல் களத்துக்குள்ள விஜய் இல்ல, அவர் வியாபாரியா இருக்கிறாரு. தமிழுக்காக சுத்த வீரனானுக்கு சீமான் தாங்கிறத அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையும் கொண்டு போங்கிற ஒரு கோரிக்கையை அந்த ரசிகர் தரப்புலயும் அந்த ஒரு தரப்புக்கு நான் கொடுத்திருந்தேன். இப்படி ஒவ்வொரு இஷ்யூவும் கொள்கையில உறுதியா நிற்கக்கூடிய சீமானுக்கு லாபகரமாட்டே வருது. சீமான் ஒரு இஷ்யூ பேஸ்டு லீடர், பிரச்சனைகளின் அடிப்படையில் வளரக்கூடிய லீடர், தனித்து போட்டிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டுல நண்பகத்தன்மையோட வளரக்கூடிய லீடர். எடப்பாடி மாதிரி காலையில ஒரு நிலைப்பாடு, மாலையில ஒரு நிலைப்பாடு, பல்டிசாமியா இல்லாத ஒரு லீடர். இது எல்லாமே 26 தேர்தலுக்கு முன்னாடி தமிழக மக்கள் மத்தியில சென்றடையும் போது ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியில சீமான் பரப்பக்கூடிய வாக்கு வீதம் பலருக்கும் அதிர்ச்சியும் பலருக்கும் ஆச்சரியத்தையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது நான் உறுதியா கடிச்சு சொல்றேன். சரிங்க ஐயா, இவ்வளவு நேரம் உங்கள் நேரத்தை செலவழிச்சு எங்களோட உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இன்னொரு மகிழ்ச்சியான தருணத்தில் சந்திப்போம். நன்றிங்க. நன்றி.